வீட்டுக்காரங்க இறந்துட்டு 17 வருஷம் ஆகுது. என் பிள்ளை என் மகன் சின்ன பிள்ளையிலேயே இறந்துட்டாங்க. 6 வயசுல இருந்து. நான் அதுல இருந்து என் மகனை கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் தான் வளர்த்து. இப்ப என் மகன் ஸ்லோன்ல புடி விட்டுட்டு அவன் ஒருத்தான் தான் எனக்கு வருமானம். இப்ப என் பிள்ளை இல்லாம நான் வீட்டுல எப்படி இருக்கு? நைட்டு தூங்கவும் முடியல. என் பிள்ளைய சீக்கிரம் கூட்டிட்டு வரணும். அதுக்காக அரசாங்கத்துல தயவு பண்ணி என் பிள்ளைய கூட்டு வர எனக்கு கிருபை செய்ய. ஒரு பையன் 7th படிக்கிறான், ஒரு பாப்பா 4th படிக்குது. வருமானத்துக்கு எந்த வழியும் கிடையாது. நானே முன்பு ஒரு பிள்ளைகளை சாகத்தான் செய்யணும்ல, அது தவிர எந்த வழியும் கிடையாது எனக்கு. நீங்க என்ன செய்வீங்களா எது செய்வீங்களே தெரியாது. எங்களுக்கு வருமானமே கிடையாது. நான் சின்ன பிள்ளைல வச்சுக்கிட்டு 3 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு எனக்கு வருமானம் கிடையாது. கடன் பிரச்சனை. ஒவ்வொரு நாளும் நாங்க செத்து செத்து பொழைச்சு திருப்பி இப்ப நாங்க உண்மையிலே சாவ போறோம். அதுதான் நடக்கு. பட்னியால பசியால சாவுறதுக்கு அரசாங்க காரணமா இருக்க போது இன்னைக்கு விடுதலை பண்ணிருவாங்க. நாங்க உறுதியோட இங்க உட்கார்ந்து இருக்க. திருப்பி 14ஆம் தேதி வாய்தா போட்டிருக்காங்களாம். என் பிள்ளைங்க சின்ன பிள்ளைய ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளைகளை பாடுகளை அனுபவிக்க முடியல எங்கனால. நாங்க இவ்வளவு நாள் ஒவ்வொரு நாளும் செத்து செத்து தான் முளைச்சோம். ஆனாலும் திருப்பி எங்களுக்கு வாய்தா இதோட 40 நாள். என்ன செய்யும்? ஒரு குடும்பத்தை ஒரு நாளுக்குள்ள வருமானம் இல்லாம எங்களால பார்க்க முடியாது. தண்ணீர் கம்பளையமா கிடக்குதுங்களே, இதுகளுக்கு என்ன பதில் இந்த அரசு சொல்லுது? அவங்க கொண்டு வந்து கொடுக்க 5000 10,000 காணுமா? எங்களுக்கு மீன் பிடிக்கிற உரிமையை கொடுங்கப்பா. ஒன்று எல்லா படகையும் எடுத்து அரசு கட்டிக்கிறது. நாங்கள் வாழ்வாதாரத்தை எங்களுக்கு அரசு பார்த்து மாசத்துக்கு ஒரு 30,000 எங்களுக்கு கொடுக்க சொல்லுங்க. அவங்க வாழ்ந்துக்கிறோம். படகப்புறம் கலெக்டர் ஆஃபீஸா தாலுகா ஆஃபீஸா அங்கேயா மோடி ஐயாவா முதலமைச்சர் ஐயாவா எல்லார் வீட்டும் இருக்கட்டும். எங்களுக்கு இது போதும். வருமானம் எங்களுக்கு வேணும். ஒன்று மீன் பிடிக்க உரிமை கொடு. படகையெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்களுக்கு அரசு வருமானம் போட்டு கொடு. அதிகப்படியான அபராத தொகை விதிக்கிறாங்க. இதை கண்டித்து உடனே மத்திய மாநில அரசு துரித நடவடிக்கை எடுத்து கடந்த 23/12 3 படகும் 17 மீனவர்களும் கடந்த 25/1/2025 அன்று 34 மீனவர்களும் 3 விசைப்படகை இலங்கை கடற்படை கைது பண்ணியிருக்காங்க. உடனடியாக மத்திய மாநில அரசு தலையிட்டு அந்த படகுடன் அந்த மீனவர்களை விடுவிச்சு கொடுக்கணும். அதுபோக அவங்க விதிக்கக்கூடிய அபராதத்தை இந்திய அரசாங்கமே அந்த அபராதத்தை கட்டி அந்த மீனவர்களை விடுவிச்சு கொடுக்குங்கிறது எங்களுடைய கோரிக்கையா இருக்கு. இது நீண்ட காலமா நடந்துகிட்டு இருக்கிற இந்த பிரச்சனைக்கு பாரம்பரிய கச்சத்தீவு பகுதியில் ஒரு நிரந்தர பாரம்பரிய பகுதியில் பாதுகாப்பா மீன் பிடிக்கிறதுக்கு மத்திய அரசாங்கம் வழிவகை செய்யணும். இல்லைன்னா நாங்க தமிழகம் தழுவிய மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தும் சொல்லி இதன் மூலம் நாங்க தெரிவிச்சுக்கிறோம். ராமேஸ்வரத்தில் தொடர்ந்து தடைக்காலத்திலிருந்து 7.5 மாசத்துக்குள்ள இதுவரை இலங்கை கடற்படை நாட்டுப்படை விசைப்படகை ஒரு 75க்கும் மேற்பட்ட விசைப்படகு நாட்டுப்படை சிறப்பிச்சிருக்காங்க. ஒரு 750க்கு மேற்பட்ட மீனவரை சிறப்பிச்சிருக்காங்க. இது தொடர்கதையா இருக்கு. பல்வேறு கட்ட போராட்டம் நடத்தியிருக்கோம். கடந்த வருஷம் கடைசி மாசம் 12வது மாசத்துல 25/12/2024 அன்று 17 மீனவர்களை சிறப்பிச்சிருக்காங்க. இன்னும் இதுவரை அவங்க இன்னைக்கு கூட இலங்கை நீதிமன்றத்துக்கு கொண்டு வர சூழ்நிலை இருக்குது. மத்திய மாநில அரசுகள் திரும்பி பார்த்து இந்த போராட்டத்தின் வாயிலாக எச்சரிக்கையாக சொல்றேன். உடனே எங்க மீனவர்களின் படகுகளை விடுவிக்கலனா அடுத்த கட்டமாக திட்டமிட்டபடி ரயில் மறியல் போராட்டம் உருவாகக்கூடிய சூழலை உருவாகும். மத்திய அரசு கண்டிப்பாக திரும்பி பார்த்து எங்க படகுகளை மீனவர்களை விடுவிப்பான்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.